இரவு நேரத்தில் தொழுவது என்பது எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தரும் என்றால் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون. ஒரு சவாலாகவே இதை எடுத்து பாருங்கள். உலகில் என்னென்ன தேவைகள் இருக்குமோ இதெல்லாம் சாத்தியமே படாது என்று யாரெல்லாம் உங்களை நிராகரித்திருப்பார்களோ, இதை போய் ஆசைப்படுறீங்க, இது போய் கிடைக்குமா என்று யாராவது சொல்லி இருந்தாங்க, சாத்தியமே இல்லாத ஒன்றாக இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் திருமறையில் சிலரை பற்றி சொல்கிறார், அவர்களுடைய விழாப்புறங்களை அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தும் அல்லாஹ்வின் மீது பயம் வைத்தும் இரவிலே உறங்கிக் கொண்டு அவர்களுடைய உறக்கத்தினுடைய அந்த தலையணைகளில் இருந்து அவர்களுடைய படுக்கை அறைகளில் இருந்து தங்களுடைய விழாப்புறங்களை ஒதுக்கி வைத்து அல்லாஹ்வை எழுந்து வணங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் இரவு நேரத்திலே அல்லாஹ்வை தனிமையில் அழைத்து அல்லாஹ் 3 வானங்களில் இருந்து இறங்கி வந்து 7 வானங்களுக்கு கீழாக இறங்கி வந்து கடைசி வானத்தில் நமக்காக காத்திருக்கும் போது அவனிடத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லி பார்த்தால் நிச்சயம் அல்லாஹ் நிறைவேற்றுவார். அனுபவபூர்வமான உண்மை.